யார் நீங்கலாம்? என்னையே இப்படி பண்றீங்க? பெட் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு தான். டாக்னா ரொம்ப பிடிக்குமா? And not only dog, all animals liking me. Alexandra. Apple, red apple, very sweet apple. அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. இப்போ வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. நம்ம பாக்கும்போது லைட்ல ஆஃப் ஆயிடுச்சா? என்னடி இது? வெல்கம் பேக் டு எம்ஜே vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் லூலு ஹைப்பர் மார்க்கெட்ல தாங்க இருக்கோம். யார் நீங்கலாம்? என்னையே இப்படி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்தோடனே நிறைய குரோசரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. அதை தாண்டினோடனே இந்த மாதிரி அழகான குட்டி குட்டி ஃபைட்டர் ஃபிஷஸ்லாம் இருந்துச்சுங்க. பெட் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு தான். டாக்னா ரொம்ப பிடிக்குமா? And not only dog, all animals liking me. நீங்கள் நிறைய இடத்துல பார்க்காத ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷனில் ஃபுல்லாக இருக்குங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க. சிக்கன் மட்டன் மட்டும் இல்லை, எக் மசாலா, சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அப்படியே இன்னொரு செக்ஷனில் வந்தோடனே அதை ஃப்ரை பண்ணியே வச்சுருக்காங்க. நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட இருக்குது. எல்லாத்தோட ப்ரைஸும் அது மேலேயே போட்டிருப்பாங்க. Apple, red apple, very sweet apple. Mosambi, green mosambi, very sweet mosambi. சேலட்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் எனக்கே தெரியாது. இதை பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எது சாப்பிட்றதுன்னு நமக்கு குழப்பமாக இருக்குது. எக்கச்சக்கமான சிக்கன் வெரைட்டிஸே வச்சுருக்காங்க. மலபார் சிக்கன், க்ரீன் பெப்பர் சிக்கன், லெமன் சிக்கன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இதுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே இருக்குது. அப்புறம் சாட் ஐட்டம்ஸுங்கிற ஒரு தனி செக்ஷனே இருக்குது. இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை மேலே போய் கூட சாப்பிட்லாம். நம்ம மேலே தான் போய் சாப்பிட போகிறோம். ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஐஸ்கிரீமுங்க. அம்மா, டேட்ஸில் இத்தனை டைப் இருக்குங்கிறதே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். ஆனால் இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்குறேன்னா, எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் வர்றப்ப அதே எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கும் கிடைக்கும். எல்லாமே பார்க்குறப்ப கொஞ்சம் புதுசாக தாங்க தெரியும். இந்த பக்கம் ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ்க்கு ஒரு தனி ஸ்டாலே இருக்குது. இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் தான் நம்ம சொல்லியிருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதை சூடு பண்ணி நம்ம கையில் பார்சல் பண்ணி கொடுப்பாங்க.
அந்த ஃபஸ்ட் டைம் போகிறப்ப மட்டும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காதோன்னு தோணுது. நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து பில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிடணும். வீட்டுக்கு இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே போய் நாங்கள் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோங்க. 4th ஃப்ளோரில் இந்த டைனிங் இருக்குது. ஒரு சைடு கார்னரில் பிடிச்சி நாங்கள் உட்காந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் தாங்க. டேஸ்ட் வைஸ் குட், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அதிகமாக சாப்பிட முடியாது. இந்த மரம் நம்மளை பார்த்து கையெல்லாம் அசைக்கும்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் நேரமாக நின்று பார்க்குறேன். ஒன்றுமே காணோம். ஆஹா, ஒளி வந்து விட்டது. மேலே ஒரு சினி போல் இருக்குது, அது கீழே இந்த ஒரு கான்சர்ட் நடந்துட்டு இருந்துச்சு. செம்ம க்ரியேட்டிவிட்டியாக ஒரு குப்பை தொட்டி ரெடி பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் போடுறதுக்கு. சிக்கன் அல்ஃபாமை டேஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு காம்போவாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியாவில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்டிங் இது. அடுத்து இது வந்து க்ரீன் பெப்பர் சிக்கனு. இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு பீஸை புட்டு சாப்பிட்டேன் பாருங்கள். இந்த பையனால் அந்த கன்னை தூக்கவே முடியல. ஆனால் அவங்க அப்பா எல்லாத்தையும் சுட்டு வீசிக்கிட்டு இருக்காருங்க. செம்மையாக ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கேம் ஆடுறதுக்கும். இல்லை, பார்க்குறது கூட நல்லா தான் இருக்குது. என்னடா இந்த கேம் ஷோலாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தாலும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் சுற்றி சுற்றி பார்த்தோங்க. எங்கேருந்தோ பயங்கரமான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேங்க. மேட்ச்சுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இன்றைக்கி தான்
அதாவது வேர்ல்டு T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச் இன்னைக்கு. விராட் கோலி பயங்கரமான பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. விராட் கோலி ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காமல் லைக்கை போட்டு கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டை போட்டுருங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் சரியாக தெரியல, அப்படியே கீழே போய் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஆனால் இங்கே கூட்டம் நாங்கள் வரப்பே இருந்துச்சு. ஆனால் இங்கே மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்குது, அதாவது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மேட்ச் நடக்கிறப்ப நல்லா பார்த்து என்ஜாயும் பண்ணலாங்க. இது ரொம்ப பெருசு, நம்ம முடிஞ்ச அளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய். நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. நான் விளையாடாமலே தோத்து போயிட்டு இருக்கேன் சார்.